ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பினாச் ஆம்லெட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது முட்டை ஆம்லெட்லேயே கீரையை சேர்த்து பண்ணுறது. தோசைக்கல்லில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் லைட்டாக பொரிஞ்ச உடனே அதில் 2 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதோடைய கொஞ்சம் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 2-3, இல்லை பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதிக்கும் கம்மியாக எடுத்தால் போதும். இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே பட்டர் போட்டோம் அப்படின்னா பட்டர் வந்து சீக்கிரம் கருகிடும். அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க கீரை ஆட் பண்ணியிருக்கேன். கீரை வந்து நீங்கள் மாதிரி சீக்கிரமாக குக் ஆகிற மாதிரி கீரையை எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பினாச் எடுத்துக்கலாம், அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த மணத்தக்காளி மாதிரியான கீரைலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் வதங்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், தனியாக ஒரு கடாயில் வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இது மாதிரி ஆம்லெட்டில் சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான கீரை வகைகள் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த கீரையை வந்து லேசாக தண்ணி தெளித்து குக் பண்ணியிருக்கேன். தனியாக 2 முட்டை உப்பு சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஷுவல் அந்த கீரை எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து 2 சைடும் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பினாச் ஆம்லெட் ரெடி ஆகிடும். ஃப்ளேவருக்கு மேலே நான் வந்து சீரகத்தூள் சேர்க்குறேன். இது வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க சீரக பொடி. எப்போவுமே கீரைக்கும் சீரகத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கும். கீரை பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் கூட்டு பண்ணுறதா இருந்தாலும் சீரகம் நிறையா சேர்த்து பாருங்கள். அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் நான் வந்து தாளிக்கும் போதும் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ சீரக பொடி சேர்த்துருக்கேன். இதை சர்வ் பண்ணும்போது மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம். மதியானம் நீங்கள் லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் கீரை பொரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கீரை பொரியலையே வந்து இந்த எக்கோடு ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்படி சாப்பிடும்போது நம்ம ரைஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் ஒரு 1 கப் ரைஸ் வந்து இதோடு சாப்பிட்டோம்னாலே போதும். நமக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான எக் ஆம்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள்.